அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கிங் வீடியோ ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து சந்தவம் இருக்கு இல்லையா, இடியாப்பம்னு கூட சொல்லுவாங்க, அது வந்து எங்கள் வீட்டிலேயே செஞ்சுருந்தோம். நார்மல் ரெடிமேடாக டக்குன்னு அரிசி மாவு வச்சு செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு லாங் ப்ராசஸ். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் வெயில் அடிக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஈவினிங் டீ குடிச்சிட்டு வெதரை நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கர ப்ரீஸியாக விண்டியாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் வேறு அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கு. வெயிலில் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போது பார்க்குறீங்கள்ல அந்த இன்டோர் பிளான்ட், அது இப்போது ரீசெண்டாக ஒரு 3-4 டேஸாக எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே செம்ம க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. சந்தவம் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி வெறும் இட்லி அரிசி மட்டும் ஊற வச்சா போதும். கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. உளுந்தோ இல்லை வெந்தயமோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வெறும் இட்லி அரிசி மட்டும் உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கீங்களோ அது மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறின வாட்டி கிரைண்டரில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பயங்கர சாஃப்டாக அரைக்கணும். அந்த லைட்டாக நரன்னு இருக்கிறது அந்த மாதிரி எந்த கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைக்கணும். அதை வந்து அத்தை அரைச்சிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு வந்து அண்ணி வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஹெல்ப்புக்கு யாராச்சும் கண்டிப்பாக ஒருத்தங்களாச்சும் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ஆனால் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கே தோணும், கண்டிப்பாக வொர்த்துன்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஃபேமிலி கெட் டுகெதர் இல்லை ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சூப்பர் டிஷ் செய்யணும், எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அதுவும் இல்லாமல் சூப்பர் ஃபன்னாக இருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் எடுக்கிறேன்னு பாப்பா அதை உள்ளார விட்டு அந்த மஸ்லின் கிளாத்தை செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் சாப்பிடும்போது இவ்வளோ நேரம் இந்த டிஷ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வொர்த்துன்னு தான் தோணும். இந்த இடியாப்பத்துக்கு கூட வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம் பாகு இருக்குது இல்லையா, அது கூட ரெடி பண்ணி இது கூட சாப்பிடுவாங்க. எல்லாமே சூப்பர் எம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது கூட வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணுவாங்க. அது எல்லாமே நான் பின்னாடி வீடியோலேயே சொல்கிறேன். அண்ட் வீடியோ வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. வீடியோ கான்சென்ட்ரேட் பண்ணல நான் அந்தளவுக்கு. ஃபுல்லாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவும் என்னால் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஆங்கிள்லாம் செட் பண்ணி அந்த மாதிரிலாம் என்னால் எடுக்க முடியல. தேங்காய் பால் எடுத்தாச்சு. அண்ட் அது கூட உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர் வந்து போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது தான் வந்து நம்மளோட மாவு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, இட்லி அரிசி மட்டும் போட்டு அந்த மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சு இட்லி ஊற்றுனிங்கன்னா தான் அந்த அதில் பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இட்லி ஊற்றினிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து இட்லி வந்து சூடாக இருக்கும் போது புழிஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். இட்லி ரொம்ப ஆறி போச்சு அப்படின்னா உங்களால் பிழியவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். சைட் பை சைடு வந்து இட்லி வந்து ஸ்வீட்டும் செய்வாங்க, காரமும் செய்வாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சோம் இல்லையா, காரத்துக்காக வந்து ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வெங்காயம்லாம் உரித்து கொடுத்தேன், பாப்பா வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே வந்து பச்சை மிளகா, தக்காளி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே சைட் பை சைட் கட் பண்ணி வச்சாச்சு. அந்த இட்லி வேகிறதுக்கு இது வேகிறதுக்கு மட்டும் தான் ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊற்றிக்க அந்த ஆல்ரெடி அந்த தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் டக்குன்னு வெந்துடும். அண்டு அது வந்து சூடாக நீங்கள் வந்து அந்த இடியாப்பாச்சில் வச்சு பிழிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பிழியறதே ரொம்ப கஷ்டமாயிடும், ஹார்டாகிடும். நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேங்காய் பால் எடுத்துட்டிங்கன்னா அந்த தேங்காயோட சக்கை இருக்கும் இல்லையா, தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த சக்கையை கூட வந்து நீங்கள் மாவோட கூட போட்டு அரைச்சிக்கலாம். அந்த கோகனட் ஃப்ளேவர் மட்டும் வரும், ஆனால் டேஸ்ட் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது. அது
போட்டிங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்காது. பட் ஆனால் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அது போடலன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஒயிட்டிஷாக இருக்கும். நீங்கள் கடையில் நார்மல் இடியாப்பம் அரிசி மாவில் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த இட்லி வந்து வெந்தாச்சு. வெந்தோடனே இது ஒவ்வொரு இட்லி வைக்க வைக்க க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அந்த சூடு அப்படியே ரீட்டைன் ஆகும். நீங்கள் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிட்டிங்கன்னா சூடு எதுவுமே சுத்தமாக இருக்காது, ரொம்ப ஆறுன மாதிரி ஆகிடும். அப்புறம் புளியும் போது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்கலாம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணணும். நான் அதனால தான் ஸ்பூன் வச்சுருந்தேன். ஸ்பூன் வச்சு அதிலேயே வச்சு உள்ளார தள்ளி வச்சு இது பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இது புளியறதுக்கும் 2 பேர் இருந்தாங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்க புளியலாம், இன்னொருத்தவங்க வந்து பிடிச்சிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு கை வலிச்சதுன்னா அவங்க பிடிச்சிக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து புளியலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீட்டில் நிறையா பேர் இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்க்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி ஆவி பறக்க பறக்க இடியாப்பம் அந்த அச்சுலேருந்து வந்துட்டுருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை அதிகம் தான், தனியாக இருக்கீங்கன்னா ஹெல்ப் இல்லாமல் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது, ஃபேமிலியாக இருக்கும்போது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிபி வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் எம்மி அண்ட் ஹெல்த்தியும் கூட இது. எங்கள் வீட்டில் அது பிழியவே பாதி காலி ஆகிடுச்சு. குழந்தைங்கலாம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நூடுல்ஸுன்னு சொல்லி கூட ஏமாற்றி கொடுத்துடலாம். ஒவ்வொரு டைம் வந்து இடியாப்பாச்சை வந்து தீர்ந்தோடனே ஃபுல்லாக சுற்றி முடித்தோடனே அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அந்த இட்லி சூடாக இருந்ததுனால கீழே மேபி ஸ்டிக் ஆகிருக்கலாம். ஸ்பூன் வச்சு ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி ஒவ்வொரு இட்லியாக போட்டு சுற்றிட்டே இருக்கணும். இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஹாட் பாக்ஸில் வந்து அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும், ஒட்டி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக உதிர்த்து விட்டு போட்டிங்கன்னா வந்து அந்த ஒட்டாமல் நார்மலாக அப்படியே இருக்கும். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா இது வந்து கார் ஓட்டுற மாதிரி தானே, அது அப்படியே ரொட்டேட் பண்ணுறது தானே, அதனால் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு. இந்த இடியாப்பம் ஃபுல்லாக அந்த இட்லி மாதிரி ஊற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பேட்ச் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து நிறையா பிடிக்கும்னா ஸ்வீட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காரம் தான் அதிகமாக பிடிக்கும், ஸ்வீட் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அண்ட் அது கூட வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். இதுதான் அதோட ஹைலைட்டே. கருப்பு எள் இருக்கு இல்லையா, கருப்பு எள், ஏலக்காய் அண்ட் அது கூட வந்து பொட்டுக்கடலை அண்ட் அது கூட மல்லாட்டை கூட போடலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பவுடர் வந்து சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர ஸ்மெல்லே ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்கும். அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஸ்வீட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த தாளிப்பு வந்து எதுக்காகனா காரம் இடியாப்பம் செய்கிறதுக்காக. இது வந்து தக்காளி நிறையா போட்டு தக்காளி இடியாப்பம் மாதிரி நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பர் எம்மையாக இருந்தது. இதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி பயங்கர எம்மையாக இருந்துச்சு, நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எப்பயுமே வந்து நார்மலாக லெமன் போட்டு தான் ட்ரை பண்ணுவோம். அன்றைக்கி தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து டொமேட்டோவும் போட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பர் எம்மையாக இருந்துச்சு. இது வந்து நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், லைட்டாக டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்ன மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இடியாப்பம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அது வந்து கொஞ்சம் லைட்டாக பஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடியாப்பம் நம்ம செஞ்சது, அதனால் அதை ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து மசாலா படர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் ஃபைனலாக நம்மளோட இடியாப்பம், தேங்காய் பால் அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பவுடர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கார இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட் டின்னர் எங்களுக்கு சூப்பர் எம்மையாக முடிஞ்சுது. கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் உங்களோட ஃபேவரெட் டின்னர் ரெசிபி என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது உங்கள் வீட்டில் செய்வீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். இடியாப்பம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க, பட் இந்த சந்தவம் வந்து அவ்வளோவா இப்போ ரேர் ஆகிடுச்சு. யாரும் அந்த அளவுக்கு செய்யறதும் கிடையாது, சாப்பிட்றதும் கிடையாது. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.